சோழர் களம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய குட்டை குளம் சாக்கடை குளமாக மாறியது. நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட செட்டித்தெரு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் கடந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குட்டை குளம் ஒன்று உள்ளது. இந்த குட்டை குளம் கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு செட்டித்தெரு கிராம பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் கரம்பக்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கிய குளமாக இருந்து வந்த நிலையில் பராமரிப்பின்றி கடந்த 10 வருடங்களாக சாக்கடையாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செட்டித்தெரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக குட்டை குளத்தில் கலந்து சாக்கடையாக மாறி வருவதாகவும், மேலும் குப்பைகள், கோழி கழிவுகள் இந்த குளத்தில் கொட்டப்படுவதால் நீர் மாசுபட்டு சாக்கடையாக மாறி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், மேலும் கழிவுநீர் தேங்குவதால் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து மலேரியா, டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக குளம் சீரமைக்கப்படாமல் பராமரிப்பின்றி இருப்பதால் சாக்கடையாக மாறி வருவதாகவும், இது சம்பந்தமாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு கரம்பக்குடியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய குட்டை குளத்தை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா 4வது வார்டில் அமைந்திருக்கிறது இந்த குட்டக்குளம். குட்டக்குளத்தில் அமைந்திருக்கும் இந்த குட்டக்குளத்தில் கழிவு நீர்கள் மிக அதிகமாக கலக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பு, வரத்து வாரிக்கையாக கட்டப்பட்ட வாய்க்காலில் கழிவு நீர்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறது. சாக்கடையாக நீண்ட நாட்களாக, அதாவது வருட கணக்கில் இது வந்து கூட்டங்களாக நிறையா பேரூராட்சியில் 4வது வார்டில் இருக்க பேரூராட்சியில் நிறையா தீர்மானங்களும் போட்டாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வரைக்கும் இனிமேல் எடுக்குமாறு
கரம்பக்குடி பேரூராட்சி தலைவரை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதில் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதாரத்துறையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். குடிநீர் குழாமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 10 வருடங்களாக சாக்கடை குளமாக மாறிவிட்டது. இதை கோழி குடல்கள், மீன் செத்து மிதக்குது. அது எல்லாமே துருநாட்டம், அதாவது டெங்கு காய்ச்சல் நிறையா பரவுது. கொசு கடுத்தால் உடனே தடிக்குது. நாங்கள் அருகில் வசித்து வருகிறோம். என் பேர் ரெங்கராஜ். எத்தனை குடியிருப்பு இருக்குண்ணே? குடியிருப்பு நிறையா இருக்குது. இது லைனு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 450 ஓட்டுக்கிட்ட இருக்குது இந்த 4வது வார்டில். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்காலேருந்து கருணாநிதி பேசுகிறேன். இங்கே இது குட்டகுளம் செட்டித்தெரில் குட்டகுளம் இருக்குது. குட்டகுளத்தில் தண்ணி ரொம்ப நாளாக துர்நாற்றம் அடிக்குது. துர்நாற்றம் அடிக்காத இங்கே இருக்க முடியல, கொசு கடிக்குது. ஏற்கனவே மனு கொடுத்துருக்கேன் 4 வாட்டி. மனு கொடுத்து எந்த பயன்பாடு கிடையாது. இதை பார்த்து மேலே புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் கரம்பக்குடி தாலுக்கா பேரூராட்சியிலையும் பண்ணலாம் நல்லாயிருக்கும். பார்த்து செஞ்சு விடுங்க. 4 தடவை மனு யார்கிட்ட கொடுத்தியா? நம்ம பேரூராட்சியில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து குழு 4வது குறைதீர்க்கு தீர்மானம் போட்டாங்க. அப்போ நான் எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னும் பயன்பாட்டும் இல்லை. கொசு கடி அதிகமாக இருக்குது. குடிநீர் பயன்பாட்டில் எதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷமாக இந்த குளம் உற்பத்தியாக எப்படி பார்த்தா 100 வருஷம் மேலே இருக்கும். அவர் 40 வருஷமாக குடிநீர் தனியாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக சாக்கடையாக மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, அப்பார்ட்மெண்ட் பின்னாடி அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஒன்று தண்ணியை விட்டுறாத கேட்பாடு கிட்ட இருக்குது. அதெல்லாம் குடிநீர் தண்ணி வந்து அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து துர்நாற்றம் அடிக்குது. 2வது குள தண்ணி இது கழிவெல்லாம் கொண்டு கட்டுறாங்க. இந்த கோழி ரகு அது மாதிரி கொண்டாங்க. இந்த பயன்பாட்டில் பல முறை சொல்லியாச்சு. எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் அப்படி நிற்கிது. குளத்தினால என்னென்ன பாதிப்பு வருது? இந்த டெங்கு காய்ச்சல் வரக்கு பயம் நிறையா இருக்குது. காரணம் கொசு கடிக்கிறோம், உடனே தடிக்குது. பெரிய கொசு இல்லை புள்ளக்குடி வசிக்கிறேன். மேற்கொண்டு ஒரு 400 குடும்பம் மேலே இங்கே வசிக்கிறோம் குறைச்சலாம். இந்த புள்ள உடனே ஜுரம் அடிக்குது, உடனே பிரச்சனை, உடனே தீட்டு போகணும் இருக்குது. இங்கே போனால் கரம்புல பார்க்க முடியும் சொல்ல புதுக்கோட்டை போகிறதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையுது. இது சார் அரசுக்கு என்ன குளத்தை சுத்தம் பண்ணி கேட்குறேன். ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து 4வது தீர்மானம் போடும்போது நாங்கள் இதை தான் சொன்னோம். எங்கள் ஆலாவில் எந்த குறையும் கிடையாது. கரம்புடி ஆலாவரில் இங்கே குளத்தை மட்டும் சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். பண்ணித்தரனா அதுக்கப்புறம் எந்த பழங்கும் கிடையாது. அப்படி போயிட்டாங்க. அதை மட்டும் சரி பண்ணி கொடுத்து தேவை. கருணாநிதி, கரம்பக்குடி.